அண்ணா சொன்னார், என்ன சொன்னாரு? இந்திய 3 மாதத்துல படிச்சிடலாம், அவ்வளவுதான். ஆனா தமிழ்ல ஏகப்பட்டது இருக்கு, படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்குங்க, அதெல்லாம் படிச்சு முடிக்க முடியாது. அதனால நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தணும். அதுல காங்கிரஸ் காணாம போச்சு. உன்னி ஒரு போராட்டம் நடத்தணும், நீங்க காணாம போயிருவிய, செவனே இருந்துக்கோங்கன்னு ரொம்ப சீரியஸா எச்சரிச்சிட்டார்லாம். உங்களுக்கு ஹிந்தி பிடிக்கலாம் கத்துட்டு போங்க, ஆனா திணிக்காத. அதான் சொன்னார் அண்ணா, அழகா சொன்னார் அண்ணா. அவர் பாணியிலே சொல்ற. அதாவது குரலை அப்படி சொல்லட்டுமா? அப்பா அம்மா, வடநாட்டு நண்பர் ஒருவர் என்னிடத்திலே பேசும்போது சொன்னார்கள், இந்தி மொழி 3 மாதத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்தி மொழி 3 மாதத்திலே கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதற்கு மேலே கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது இந்தி மொழியில்? எவ்வளோ அறிவு, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட மொழி தேவையா? 65ல் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் வெடித்து அதன் மூலம் பல பேர் தீக்கிரையாகி மாணவர்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு மாற்றமே காங்கிரஸ் அதோட போனதா வீட்டுக்கு, மறுபடியும் தலை தூக்கல தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு மொழியை திணிப்பதை தமிழ்நாடு மக்கள் எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.